ஹாய் ஐஸ் வந்து எல்லாருமே ஒரு எஃபெக்ட் போடுறதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க, வேணாம் சிஸ்டர் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து காப்பிரைட் வருதுப்பா, ஏகப்பட்டதுக்கு காப்பிரைட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த எஃபெக்ட் போட்டுட்ருக்கேன். அது போட்டால் எனக்கு காப்பிரைட் வரல, நான் வந்து வர்றதுக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஏஐ வீடியோ தான், அதையும் சொல்லிடுறேன். அதை கேட்டதுமே கீழே வந்து எல்லாருமே ஐயோ வேணாம் சிஸ்டர்னு சொல்லுவீங்க. பட் ரொம்ப ஸ்டோரி நல்லா இருக்குது, அதனால தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டதுமே, அதே மாதிரி அங்கே கீழே வந்துட்டு அந்த டெம்பிளுக்கு அங்கே சாமி கும்பிட வந்திருக்க எல்லாருமே இது எல்லாமே ஒர்க் ஆகுது, இந்த கோயிலுக்கு வந்தாலே எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சு அங்கே வந்து அந்த டெம்பிளுக்குள்ளே மூட்டை மூட்டையாக அவள் கொட்டி வச்சிட்ருக்கா. அவங்க மாஸ்டர் இதெல்லாமே பார்த்துட்டு என்ன இவ பண்ணிகிட்ருக்கா, இவ இப்படியே இங்கே இருக்க முடியாது, என்னைக்கு நாள் இவ இங்கேருந்து போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு, நீங்கவே மவுண்டன் ஏரியாவில் இருக்கக்கூடாதுமா, நீங்கேருந்து போய் ஆகணும்னு சொன்னதும் அவன் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகும்போது அங்கே டெம்பிளுக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாரு. உட்காரு, நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் சொல்கிறத கேளு, நீ இங்கே இருக்க வேண்டிய பொண்ணு கிடையாது, உனக்குன்னு குடும்பம் இருக்குது, நாளைக்கு இங்கே 2 ஹேண்ட்ஸமான பர்சன்ஸ் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நீ கிளம்பணும் அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீ சாமிகிட்ட போய் வேண்டிக்கோ, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொன்னதுமே அவங்க போய் வந்து பத்தி குச்சி எல்லாமே கொளுத்தி வச்சு சாமிகிட்ட ப்ரே பண்ணால் சாமியாக அவள் பண்ணுறதை பார்த்து பயந்து தான் போயிடுறாரு. அங்கே அந்த பொண்ணுமே அதுக்கப்புறம் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. அந்த பசங்க யாருன்னு பார்க்குறதுக்காக பசங்களை காமிக்கிறாங்க. அவங்க ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு டெம்பிளுக்கு வந்து பேசிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. எனக்கு என்னன்னே தெரிலப்பா, இப்போல்லாம் கனவுல ஒரு குட்டி பொண்ணோட ஆத்மா என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு அங்கே நம்ம லூ சொல்கிறான். நீமே அப்படியா அப்படின்ற சைட்டு அவன் ஷாக்காய் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆத்மா வந்துட்டு அவனை ஏற்றி இப்படி தள்ளும்போது அவன் கீழே போய் விழுக போயிடுறான். ஸோ அப்போ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. மேலே இருந்து அங்கே நம்ம டாங் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சிரித்ததுமே வேகமாக கோவம் ஆகிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு, என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கோ, என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஸோ அந்த ஆத்மா வந்து அவனோட மேலே இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துடுறா. இதனால தான் இவர் இப்படி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரான்னு சொல்லிட்டு உடனே அங்கே அந்த ஆத்மாவை அந்த ஜாடிக்குள்ளே அடைச்சிட்டு இருந்தோமே இவனுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பியர் ஆகிட்டுருக்கு. பாப்பாட்ட உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு, நாங்கள் வந்து செய்கிறோன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு பெருசாக இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும் அப்படின்றத சொல்லிட்டு சேர்ந்து பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது சரி உன் பேர் என்ன அப்படின்ற சொன்னதும் ஷென் டான்டாங் அப்படின்ற சொன்னதுமே என்ன இது நம்ம பரம்பரை பேர் மாதிரி இருக்கே, ஒருவேளை இவன் நம்மளோட சின்ன சிஸ்டரான்னு சொல்லிட்டு அவளோட ஹேரை ஒன்று அவங்க எடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு பெயின் ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சொன்னதும் உனக்கு நாங்கள் ஹெல்ப் தான் பண்ணுறோம் அப்படின்றத அந்த பசங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பேகை தூக்கிட்டு வந்துச்சேக்கா, எதுக்காக நீ தூக்குற, நாங்கள் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தான் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை தூக்க முடியாதுப்பா, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் ஆமாம்மா சின்ன பிள்ளை நீ தூக்குற, நாங்கள் தூக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தா அங்கே வந்து தூக்கவே முடியலை. ஷாக்காகி போயிட்டு உள்ளே என்ன வச்சுருக்கு அப்படின்ற சொன்னதும் என்னோட மாஸ்டர் வந்துட்டு சில மேஜிக் திங்ஸ் கொடுத்தாங்க அதான் வச்சிருக்கோன்னு சொன்னதும் சின்ன பிள்ளையா வந்துட்டு என்ன உருட்டு அப்படின்ற சைட்டு அங்கே கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே கிளைமேட் சரியில்லாமல் போனதுமே வேகமாக அங்கே வந்துட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பேங்க்லா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே போனதுமே அங்கே ஒரு பேய் வந்து தலையீழாக தொங்கிக்கிட்டு இருக்கவுமே அந்த குட்டி பொண்ணு ஐயோ என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கழுத்து வலிக்காதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அந்த ஆத்மாங்க ஷாக் ஆகிட்டு என்ன நீ வந்துட்டு என்னை பார்க்க முடியுமான்னு சொன்னதுமே ஆமான்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம லூ வந்து யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இங்கே ஒரு அக்கா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு சொன்னதும் எங்கே இருக்காங்க, யார்கிட்ட பேசுகிற, பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி கேட்டால் அவங்க அந்த அவளோட அந்த சக்தியை யூஸ் பண்ணி அங்கே உருவத்தை தெரிய வச்சதும் அதை பார்த்துட்டு நம்ம லூ அவ்வளோதான் பயந்து அரண்டு போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஸோ அங்கே நம்ம ஜீதா அவனை ஹெல்ப் பண்ணி அங்கே தூக்கிட்டுருக்கான். உங்களுக்கு ஏன் சிஸ்டர் இப்படி ஆச்சுன்னு சொன்னதுமே எஞ்சி போயிருக்கேன், என்னால் வெளியே போக முடியல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஸ்டோரியை சொல்கிறாங்க. நான் வந்து ஜென்ரலோட ஒய்ஃப் பேர் லீஸோய் ஏமாற்றிட்டு வேறு ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுலேயுமே மாட்டை வச்சு எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்படாதீங்க சிஸ்டர், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ நம்ம லூ வந்து எப்படியாச்சும் அந்த ஹேரை டெஸ்ட்டு பார்த்து இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவள் தானான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். ஸோ இந்த குட்டி பொண்ணு வெளியே இருந்துட்டு பிரதர் எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம 2 பேருமே போய் சாப்பிட்லாமா, ஏதாச்சும் எனக்காக சமைக்கிறீங்களான்னு சொன்னதும் சரி வான் சைட்டு அவங்க போய் குக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம லீஸோய் வந்து நான் வந்து உனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் அவங்க மேஜிக் யூஸ் பண்ணதுமே ஃபுல்லாக வந்து டெஸ்ட்டு பயங்கரமாக 2 பேருமே என்னை கூட்டி போனதும் நம்ம டேங்க்
கோவமாயிட்டு நானே பண்ணிக்கிறேன் விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தா அங்கே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து அவன் வைக்கிறான். ஸோ அந்த ஃபுட்டை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வாவ் இந்த மாதிரி வாசனையான சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நல்லாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்ததுமே நம்ம டாங் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாப்பிடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்ததும் நம்ம லூ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் லீசா சிஸ்டர்கிட்ட தான் அப்படின்ற சொன்னதுமே அவனுக்கு திரும்ப அவளோட உருவத்தை பார்த்துட்டு பயமாயிருது. அப்பாங்க பிரதர் நீங்கள் பயப்படாதீங்க அவங்க நல்ல ஆத்மா தான் சொல்லும் போதே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஸோ இவளோட அந்த ஆத்மா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்ததுமே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு சிஸ்டர் நீங்கள் எப்படியாச்சும் உங்களோட பாடிக்குள்ளே திரும்ப போகணும் இல்லை உங்கள் பாடியை நம்ம கண்டுபிடிச்சி உள்ளே போகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்கமே உங்களுக்கு ரீபான் வந்துட்டு ஆகிற சக்தி இல்லாமல் போயிடும் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ பாடி அங்கே ஓப்பன் பண்ணால் ஏகப்பட்ட கத்தி எல்லாமே குத்தி அவள் திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுடா. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சிஸ்டர் இதுலேருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம லீ அங்கே குட்டி பாப்பாவை பார்த்துட்டு நீ என்னோட லீகல் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கான். அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே சக்தி எல்லாமே யூஸ் பண்ணதில்ல அவளுக்கு நிறைய அங்கே பவர்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த உடம்புல கட்டுப்பட்டுருக்கு அந்த மந்திரங்கள் எல்லாமே அங்கே வெளியே போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா தன்னோட வாழ்க்கையை சீரமைச்சதுக்காக. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ என்கிட்ட கேளுன்னு சொன்னதுமே எனக்கு லாலிபாப் வேணும் நீங்கள் கொடுப்பீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட 2 பர்சன்ஸையுமே வர சொல்கிறாங்க. லாலிபாப் எல்லாமே ஏற்பாடு பண்ண சொன்னதும் அவங்களுமே அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு இவங்க அந்த பொண்ணுக்கு அங்கே லாலிபாப் எல்லாமே கொடுக்குறா. அங்கே தேங்க்யூ சொல்லிச்சேக்கா இங்கே வந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க உலகத்துக்கு அவங்க போயிடுறாங்க. இவங்க எல்லா பிறகு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே நம்ம டாங்கை கூப்பிட்டுட்டு அவங்க பிரதர்ஸ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு பிரதர்ஸ் நீங்கள் கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா டக்குன்னு அங்கே காரை விட்டு கீழே இறங்கி பார்க்குறா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அங்கே பயங்கரமாக கெஞ்சிட்டு அழுதுட்ருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இங்கே யார் உள்ளே போனாலுமே மறைஞ்சு போயிடுறாங்க என் புள்ள காணோன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுததுமே அங்கே ஒரு ஆத்மா இருக்குது அது ஒரு ராஜகுமாரனோட ஆத்மா தான். அந்த பொண்ணு இப்போ நீ மரியாதையாக அந்த பிள்ளைங்களை வெளியே விட்டுருன்னு சொன்னதுமே நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற சொல்லும்போது பார்த்தா அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து இவன் ப்ளே பண்ணியிருக்கான். நான் விளையாட தான் செஞ்சேன்னு சொன்னதும் பாங்க நீ இப்படிலாம் பண்ணிச்சுக்கக்கூடாது நீ விளையாடுறதுக்கு நீ ஒன்றும் மனுஷன் கிடையாது நீ ஒரு ஆத்மா அந்த பிள்ளைங்களை நீ கைது பண்ணி வச்சுருக்க வெளியே விடுன்னு சொன்னால் நான் என்னோடய சிஸ்டரை தான் தேடிட்டுருக்கேன் ப்ளீஸ் எனக்கு என் சிஸ்டர் வேணும்னு சொன்னதுமே உன் சிஸ்டர் காணோன்றதுக்காக ஊரில் இருக்க எல்லா பிள்ளையும் பிடிச்சி வச்சுட்டு உன் சிஸ்டர் நீ சொல்ல முடியுமா விடுன்னு சொன்னால் அந்த ஆத்மா கேட்க மாட்டுது. ஸோ இந்த குட்டி பொண்ணு அவளோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணிடுறா. அவன் ப்ளீஸ் என் சிஸ்டர் வேணும் அவள் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகும்போது நம்ம லீ சொல்கிறாரு உன் சிஸ்டர் ஆல்ரெடி எப்பயும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷன் ஆனதுமே நான் உன் சிஸ்டரை உன்னை கொண்டு போய் விடுவேன் அவங்க ஒரு வில்லேஜ் சைடில் தான் இருக்காங்க பட் ஆனால் நீ அதுக்கு என் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த பாட்டிலில் அவனை அடைச்சிடுறான். ஸோ அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு அங்கே திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்ததுமே அங்கே நம்ம ஜூன் வர்றான் இது உன்னோட சிஸ்டர் ஆச்சேப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன அந்த குட்டி பொண்ணு தானே இவ அப்படின்ற செட்டு அங்கே பேசினதும் அங்கே குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு நீ என்னை டச் பண்ணாத அப்படின்ற செட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கா நீ ரொம்ப லக்கி இல்லாத ஒரு பர்சனாக இருக்கீல நான் உனக்காக தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே அவன் கொண்டு போனதுமே அது எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அது ஸோ அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்குது இவன் இவில் எனர்ஜி வச்சுருக்கான் இவன் வேணுக்குனே லூ பேட் லக் பர்சன் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு கோமாயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிரதர்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு அவன்கிட்ட தூரமாக விலகிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒரு நல்ல பர்சன் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவன் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஜூன் அங்கே ஒரு மாஸ்டரை மீட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணி கொடுத்த எதுவுமே இப்போ ஒர்க் ஆக மாட்டுது எல்லாமே குட்லக் எல்லாமே திரும்ப வர மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அவர் சில பொருளை கொடுத்து இதை நீ கொண்டு போ அவன்கிட்ட கண்டிப்பாக அவனுக்கு பேட் லக் திரும்ப வரும்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஜூன் வந்துடுறான். ஏன்டா உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்னா நீ இப்படி எனக்கு துரோகமாக பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். டிவைஸையுமே அந்த பொருளையுமே கீழே தூக்கி எரிஞ்சா அது கீழே போய் அங்கே உடஞ்சி போயிடுது. ஸோ அதில் அந்த கெட்ட சக்தி எல்லாமே வெளியேறிடுது. அந்த மாஸ்டர் கோவமாயிட்டு நான் இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு உல்ஃப் எல்லாமே வர வைக்கிறாரு. பட் ஆனால் அவங்க தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அது நார்மலாக அங்கே மாற்றிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவருக்கு ஷாக்காகி போயிடுது.
அவர் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணதுமே அங்கே அவர் மேலே வந்து அவள் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மறக்க வச்சதுமே அவருக்கே வந்துட்டு எதுவும் புரியலை. ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. இப்படி பிளாக் மேஜிக் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்குமே போட்டாங்க. ஸோ அப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பாங்க அந்த குட்டி பாப்பாவை பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷன் ஆகி போயிடுறாரு. நான் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுமா அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு காரணமே நான் தான், நீ பார்க்க அப்படியே உன்னோட அம்மா மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்பாங்க அம்மா என்னப்பா பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே அம்மா வந்துட்டு நீ போனதுலேருந்து ரொம்ப முடியாமல் போயிட்டாம்மா, அவள் ரொம்பவே முடியாமல் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்போ அவங்க அம்மாவங்க காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க கையில் ஒரு டால் இருக்குது, நம்ம குட்டி பொண்ணு மாதிரியே அவங்க நினச்சிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க மேலேயுமே இவ்வளோ எனர்ஜி இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதுவுமே சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போது அப்போ அங்கே அவங்களோட சிஸ்டர் அங்கே லின்னை காமிச்சதுமே பார்த்தா அவங்க பார்க்குறதுக்கு அவங்கள மாதிரியே தான் இருக்கா. ஹாப்பி ஆகிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் படுக்க வச்சுட்டு, சிஸ்டர் ஜியா நீ இதுக்கப்புறம் எப்பயுமே எந்திரிக்கவே வேணாம், பேசாமல் நீ இப்படியே இரு, நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தி எல்லாமே இங்கே யூஸ் பண்ணி குட் லக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. ஸோ அந்த டயத்தில் அங்கே எல்லாருமே வந்ததுமே அந்த குட்டி பொண்ணு நீ வந்துட்டு எங்கள் அம்மாட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு குட் லக் எடுக்க விடாமல் பண்ணதுமே இவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சதும் அவ்வளோதான் அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு எத்தி தள்ளி விட்டாரு. என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு முதல் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க இழுத்துட்டு போனால் காட்ஸு அவள் வந்துட்டு யோசிக்கிறா அந்த பொண்ணு பார்க்க என்ன என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாலேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குட்டி பொண்ணுக்காக ஏகப்பற அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஜியா வந்ததுமே அவள் கையில் இருக்க அந்த டாலை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்குது இதுக்குள்ள தான் ப்ராப்ளம் இருக்குது, இதில் தான் வந்து தீய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அதை எடுக்க பார்த்ததுமே அவள் கோவமாயிட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கே பயந்து போனதும் இப்போ நீ வந்துட்டு பயப்படாத போய் ரெஸ்டாரண்ட் செட்டை அனுப்பி வச்சாங்க. அப்போங்க நம்ம லூட்டை அம்மா கையில் இருக்க அந்த டாலை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தே ஆகணும்ப்பா, இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு அம்மா கூடிய சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க, அதில் தீய சக்தி எல்லாமே இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஸோ நைட் போல் அங்கே ஜியா தூங்கினதுமே அவன் மேலே அங்கே அந்த சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அந்த டாலை எடுத்தா அதுலேருந்து ஆத்மா வெளியே வந்து ஆக்ரோஷமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கு. ஸோ அவங்க குட்டி பொண்ணு தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அந்த ஆத்மாவை போய் அடைச்சிடுறா. அதுக்கப்புறம் அதில் இருக்க பிளாக் மேஜிக்குமே எடுத்துடுறா. அங்கே அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க அம்மா கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ அங்கே அந்த தீய சக்தியோட தலைவரை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு ஒரு சின்ன பிள்ளை என்னோட சக்தியை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாளா, நான் கண்டிப்பாக அவளை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அவங்களுக்கு ஜியாவுக்கு முழிப்பு வந்ததுமே அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து எவ்வளோ நாளாகி போச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ஏன்னு சொல்லிட்டு அப்போ 3 இயர்ஸாக உன்னோட மெமரி எல்லாமே போய் நீ ஒரு நடப்பிடமாக ஆகிட்ட, இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற, எல்லாம் ஒரு சிஸ்டர் தான், அவள் தான் உனக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே காமிச்சதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஸோ அவங்க சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. இவங்கள பார்த்தா அங்கே மேஜிக் கண்ணாடி மூலமாக என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவன் உடனே காலை பிடிச்சிட்டு சிஸ்டர் ப்ளீஸ் என்னை காப்பாற்று, என்னை இதில் மாட்ட வைக்க பார்க்குறாங்கன்னு சொன்னதும் அவள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ வந்துட்டு நான் உனக்கு எல்லாமே நல்லது பண்ணா நீ எனக்கு கெட்டது பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவள் உடனே கோவமாயிட்டு உன் புள்ள தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு முழுசாக நீ தான் காரணம், நீ தான் அந்த பிள்ளையை தொலைச்சிட்ட, இப்போ நல்லவ மாதிரி ஏன் மேலே பழிய போறியான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவுமே அங்கே ஆக்ரோஷமாக அவள் கத்திட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப உட முடியாமல் போயிடுது. ஸோ அப்போ பார்த்தா இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. நம்ம குட்டி பொண்ணு வந்தா அம்மா உங்களை நான் இதுக்கப்புறம் விட்டுட்டு போக மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மான்னு சொன்னதும் ஒரு எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இந்த லின்னுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வைத்தச்சலாகிட்டு இருக்கு. வந்துட்டு இவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸர்ஸை வச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஹஸ்பண்ட்டை என் பொண்ணு என்னை ஹேட்லாம் பண்ண மாட்டாளன்னு சொன்னதும் அந்த குட்டி பாப்பா அம்மா நான் ஏன் உங்களை போய் ஹேட் பண்ண போகிறேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் போனால் அவளுக்கு அங்கே ஏகப்பட்ட ஆத்மாக்களாக கண்ணுக்கு தெரிஞ்சதுமே அம்மா நம்ம இங்கே இருக்க வேணாம் வாங்க போயிடலாம் அப்படின்ற சொன்னதும் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு உன் பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய பவர்ஸ் இருக்குது, அவளால் வந்து தீய சக்தியில் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அப்படின்ற
அப்படின்ட்டு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஸோ அவங்க பார்த்தா சில குட்டி பசங்களோட ஆத்மா அங்கே வந்துட்டு அவட்டாங்க ப்ளீஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போனால் அங்கே வந்துட்டு 2 ஓல்டு பர்சன்ஸ் வந்து டீச்சிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்கவுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கே நம்ம ஜியா இது என்னோட மாஸ்டர் ஆச்சே அவங்க இன்னுமே படிப்பை சொல்லி கொடுக்குறாங்களா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஸோ அந்த பொண்ணுங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க கையை போய் அங்கே வந்துட்டு டச் பண்ணுறா. பார்த்தா அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தெரிஞ்சு போயிடுது. அவர் வந்து நைட் நேரத்தில் அங்கே கிளம்பி வெளியே போனால் அங்கே பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அவர் அங்கே வந்துட்டு இறந்து போயிருக்காரு. ஸோ அப்போ அங்கே கண்டிப்பாக வந்துட்டு இவரை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஆத்மாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம மாஸ்டரை காப்பாற்றிடலாம், அவர் நைட்டு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நியூஸ் எல்லாமே ரொம்ப வந்து வைரலாக போயிட்டுருக்கு. மழையால் அங்கே ட்ரக் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு மாஸ்டருக்கு எதுவும் ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் பயந்தா அங்கே அந்த ஆத்மாக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க மாஸ்டர் நல்லபடியாக இருக்காரு அவருக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அந்த குட்டி பொண்ணு அங்கே ஒரு தேவன் வர்றாரு. ரொம்ப கோவமாயிட்டு நீ அவங்களோட தலையில எல்லாத்தையுமே நீ மாற்றிட்டு இருப்பியா, நடக்க வேண்டியது நடந்தது ஆகணும் இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பொண்ணு ரொம்ப சாந்தமா என்னோட மாஸ்டர் வந்துட்டு நீங்கள் அனுப்பிவிட்டதுக்கு காரணமே நான் வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் தான் அப்படின்ட்டு சொன்னதும் அவருக்கு புரிஞ்சுக்குது இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காரு. பட் அவர் வந்துட்டு நடக்க வேண்டியது நடக்கணும் இவர் ஸ்டாப் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து கோவமே இருக்க தான் செய்யுது. பிறகு மாஸ்டருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பிரதர்கிட்ட கேட்டதுமே பிரதருமே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஜாப் எல்லாமே அங்கே ஆஃபர் பண்ண சொல்கிறாரு. அவர் அங்கே பிள்ளைங்களுக்குமே நல்லா டீச்சிங் பண்ணதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. தேங்க்யூ பிரதர் நீங்கள் மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட இன்னர் பிரதர் ஜியாங்க காமிக்கிறாங்க. ரொம்ப எமோஷன் ஆகிட்டு டாங் உன்னை கண்டிப்பாக எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்களோட செக்ரட்டரி வர்றாங்க. இப்படி உங்களை யாரும் வெளியே மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே வேகமாக விழுந்தடிச்சு அவங்க வந்துட்டு போகிறான். போய் பார்த்தாங்க நம்ம டாங்க லீ கூட்டிகிட்டு வந்திருக்கவும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் உன்னை திரும்ப பார்த்துட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாகறான். ஸோ அப்போ அந்த செக்ரட்டரியை பார்த்தா அங்கே ஒரு குட்டி பொண்ணோட ஆத்மா அங்கே நல்லா வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கு. அவர் பக்கத்தில் எப்படி அவ போகலான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த செக்ரட்டரியுமே கண்டிப்பாக அவர் பக்கத்தில் எப்படி அவ போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம லீயை பார்த்தா அந்த குட்டி பொண்ணுக்காக ஏகப்பட்ட லாலிபாப் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். செக்ரட்டரியை பார்த்ததுமே என் சிஸ்டர் மேலே அட்டாக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணதுமே அவங்களுக்கு அடிபட்டு போயிடுது. ஸோ இந்த பொண்ணுகிட்ட வந்து அவங்க எல்லாத்தையுமே இந்த லாலிபாப்பை கொடுத்ததுமே அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க எனக்கு வந்துட்டு கேக் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பட்லர்கிட்ட கேட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் கேட்கவே காணும். அது கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஒரு கேக்கையுமே காணும் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர் வந்து சாப்பிட்டுட்டாரு உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு அப்படியே வெளியே போனால் அவங்க பிரதர் வந்து அங்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே வந்து ஜாயின் பண்ணிக்குவான்னு சொன்னதும் குட்டி பாப்பா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். ஸோ ஒரே பஞ்சு தான் அவங்க பிரதர் அங்கே போய் பறந்து போய் கீழே விழுந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஒரு பொண்ணோட அந்த ஆத்மா வந்துடுது. அவன் வந்துட்டு உன்னோட பெரிய பிரதருக்கு இப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்து நீ இப்போ போய் காப்பாற்று அப்படின்ற சொன்னதுமே வேமா அங்கே வந்துட்டு அவங்க பிரதர்கிட்ட அந்த பொண்ணு போயிட்டு பிரதர் உங்கள் கூட சேர்ந்து நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டேக்கா. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பேர் உடம்புக்குலாம் அங்கே தீய சக்திகள் இருந்துட்டு அங்கே அட்டுழியம் பண்ணிட்டுருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே சமாளித்து அவங்க உடம்புல வந்து தீய சக்தி எல்லாமே வெளியே எடுத்துடுறா. பிரதர் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக கிளம்பிட்டு இருந்தா திரும்ப அந்த கேட்ட ஆத்மா அவங்க பிரதர் மேலே அட்டாக் பண்ண வருது. பட் ஆனால் அவங்க தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த பெரிய அந்த பைப்பங்க பிடிச்சிடுறாங்க. அந்த ஆத்மாவையுமே பிடிச்சிட்டு நீ எதுக்காக என்னோட பிரதரை திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிட்டுருக்க மரியாதையோட உண்மையை சொல்லு யார் இதை பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு அடைச்சி அங்கேருந்து கொண்டு வந்துடுறா. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நீ இப்போ யார் இதை பண்ண சொன்னதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டுங்க கேட்டால் அங்கே அந்த பொண்ணோட ஆத்மாவுமே இருக்குது. அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இப்போ மரியாதையோட நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னால் அது சொல்ல மாட்டுது. ஸோ அப்படின்னா நீ நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கி எறிஞ்சதில்ல அங்கே அந்த கருப்பு சுழலுக்குள்ளே அந்த ஆத்மா உள்ளே போயிடுது. குட்டி பொண்ணு எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கமாக விழுந்தா. இங்கே அந்த பெண் ஆத்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஐயோ நான் எப்படி போய் கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளாஸ் இருக்கவுமே அதை ஊதி தள்ளினதும் அது போய் கீழே விழுந்ததுமே அந்த சவுண்டை கேட்டு நம்ம ஜியா வேகமாக அங்கே வர்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா அங்கே இருக்கிறதுமே டாக்டர் அவங்களோட பிரதர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வந்துட்டு அவள்
ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பிரதரை வந்து ஒரு தாத்தா வந்து ரொம்ப பாராட்டுறாரு, நீ உண்மையிலே வந்து ஒரு நல்ல டாக்டர்ப்பான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அங்கே ஒரு ஆத்மா அவங்க மேலே அட்டாக் பண்ண வந்ததுமே அந்த குட்டி பொண்ணு தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அந்த ஆத்மா அவங்க வந்துட்டு அடைச்சிடுறா. ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. அவனுமே ஒரு நல்ல டாக்டர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர்கிட்ட அந்த பொண்ணு அங்கே பேசிகிட்ருக்கா, நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன், பட் என்னோட சின்ன பிரதரை நான் இன்னும் மீட் பண்ணலை அப்படின்ற சைட்டு அங்கே பேசினதும், உன்னோட பிரதரோட ஃபோட்டோ வச்சுட்டு நீ வந்து படுத்து தூங்கு, கண்டிப்பாக ட்ரீமில் உனக்கு தெரிவார் அப்படின்ற சொன்னதும், அதே மாதிரி அந்த பொண்ணு படுத்ததுமே அங்கே ட்ரீமில் வந்துட்டு அவங்க பிரதர் மவுண்டன் ஏரியாவுக்குள்ளே அந்த சின்ன பிள்ளையோட ஃபோட்டோ வச்சுட்டு தேடிட்டுருக்கான். பிரதர், நான் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் தான் உங்களோட சிஸ்டர், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்தால் நம்ம பேசலான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அவன் ரொம்ப எமோஷனாகி போயிடுறான். உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா இந்த லாலிபாப்பை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சிட்டு, என் பிரதரை நான் மீட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அவர் வருவாருன்னு சொல்லும்போது அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கிழிஞ்சு விழுகுது. அதை பார்த்ததுமே தன்னோட பிரதருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க அம்மாட்ட, நான் இப்போவே பிரதரை பார்க்கணுமா, கண்டிப்பாக நான் அவரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவங்க மவுண்டன் ஏரியாவுக்கு போய் அவங்க பிரதர் அங்கே மீட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அவனுக்கு அங்கே ரொம்ப அடிபட்டுருக்கு. ரொம்பவே வந்து அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னை தேட போய் தானே பிரதர் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு திரும்ப கிடைச்சதே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே, டாக்டர்கிட்டலாம் போவேன், நான் உங்களுக்கு நானே மெடிசன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெடிசன் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி அங்கே ஃபேஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு போட்டு விட்டுச்சேக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சிருக்கு. தன்னோட பிள்ளை திரும்ப எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பிரதர் அந்த பொண்ணை அங்கே தூக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போங்க ஒரு பர்சன் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் கீழே விழுந்துட்டாரு, ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டதுமே அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்க. பட் ஆனால் தாரா அங்கே ரொம்ப சூடாக இருக்குது. உடனே இந்த பொண்ணு அங்கே வந்துட்டு தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அதை ரொம்ப கூலாக மாற்றினதுமே அங்கே ஒரு மாஸ்டர் இருக்கார். அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு, இது எப்படி வந்துட்டு உடனே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு மாஸ்டரோட அங்கே ஆத்மா இருக்குது. அங்கே ரொம்பவே அவருக்கு இதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த மாஸ்டர் வந்துட்டு அந்த பர்சனுக்கு நீட் எல்லாமே அங்கே வந்து குத்தி அங்கே அது அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே சரி பண்ணுறாரு. ஸோ அப்போ அங்கே இந்த மாஸ்டரும் அந்த ஆத்மாவுமே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு வேகமாக ஓடி போயிட்டு, மாஸ்டர் நீங்கள் என்னோட பிரதருக்கு வந்து இந்த மெடிக்கல் ஸ்கில் எல்லாமே கற்றுக் கொடுக்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டதுமே, கண்டிப்பாம்மா அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பிரதர் பார்த்தா, இங்கே பார்த்தியா அண்ணன் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன், பால் தான் கொண்டு வந்திருக்கேன்னு செட்டி கொடுத்ததோ ஹாப்பி ஐட்டம் அவங்க வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சொல்கிறா. சரி பிரதர், உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த மாஸ்டரை கூப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். எப்படி நீ பார்த்தேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க 2 பேத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதும், ஏன் தெரியாது, இவனுக்கு ஸ்கில்லெல்லாம் கற்றுக் கொடுத்ததே நான் தானேன்னு சொன்னதும், அப்படியா, இன்னுமே நீங்கள் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்கில்லை என்னோட பிரதருக்காக சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்காக இந்த கிஃப்ட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தா. அந்த மாஸ்டரோட ஆத்மா அதை பார்த்துட்டு, அதை வாங்கிக்கோ, அது எல்லாமே குட் லக், உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அதை வாங்கிக்கிட்டு அவருமே ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அந்த மாஸ்டர் அவங்க அம்மா எல்லாமே செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னும் சில குறைகள் இருந்தால் அதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாஸ்டரோட ஆத்மா அந்த குட்டி பொண்ணை பார்த்து, நீ அப்படின்னா என்னை பார்ப்பேம்மா அப்படின்ற சொன்னதுமே, ஆமாம் உங்களை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ரொம்பவே அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் அங்கே சந்தோஷமாக இருக்குது, குடும்பமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க, உன்னோட பிரதருக்கு வந்துட்டு ஒரு சில ஆபத்துகள் வரப்போகுது, ஸோ நீ என்ன பண்ணுறன்னா அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு நீ பேசாமல் படுத்து தூங்கு, உனக்கு சில கனவுகள் வரும், நீ போய் காப்பாற்றலான்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே அதே மாதிரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம லூக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, எனக்கு ஹார்ட்லாமே ஏன் பெயின் ஆகிட்டுருக்கு, ஒரு மாதிரியே உட முடியாமல் போதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே கவலையாயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அவங்க இன்னொரு பிரதரை காமிக்கிறாங்க. பார்த்தாங்க அவன் ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அந்த குட்டி பொண்ணோட அங்கே படத்தை தான் வரைஞ்சிட்சேக்கா, நாங்களாம் இத்தனை பேர் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்று நாங்கள் தொலைச்சிட்டோமே, நீ இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நான் இதுக்கப்புறம் பேசாமல் செத்து போயிடுறது தான் நல்லது அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே சூசைட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அங்கே அந்த குட்டி பொண்ணு வேகமாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு, பிரதர் நான் திரும்ப வந்துட்டேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம லூவுமே பிடிச்சி திட்டான், உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ ஏன் இப்படி தப்பான முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாவுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்தாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. எல்லாம் அவன் வந்துட்டு தன்னோட லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறான். அதை பார்த்துட்டு அவங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு.
பிறகு அங்கே வாங்கன்ற பர்சன் அந்த மாஸ்க் போட்ட பர்சனை போய் மீட் பண்ணி பேசிட்டு அந்த குட்டி சாத்தான் இப்போ திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கு. அது வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளோட பிளானை சொதப்ப வச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே, நான் இப்போ கொடுக்க போகிற ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பார்த்தாங்க ஒரு சில டால்ஸை கொண்டு போய் அந்த பர்சன் அங்கே வித்துட்ருக்காரு. இது எல்லாமே லக்கி சாம், நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அந்த பொருளை வாங்கிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் எல்லா டேபிள்லையுமே அதே இருக்கவுமே அதை பார்த்துட்டு இவ ஷாக்காகி போயிட்டு என்ன இந்த டால் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட இது எதுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ரொம்ப பெரிய லக்கி சாம், இது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்படியுமா நம்பிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு உடனே அவங்க தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி இந்த டால்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேக்கானது, இதெல்லாம் தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸுமே வாங்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அப்படியே அங்கே சக்தி யூஸ் பண்ணதுமே வானத்தில் அது பறந்துட்டு ஒரு பெரிய இவில் எனர்ஜியாக அது மாறுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது அவங்க எல்லாருக்குமே. அந்த குட்டி பொண்ணு மேலே அங்கே அட்டாக் பண்ண போகிற டயத்தில் அவள் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் அங்கே முறியடிச்சிடா. அந்த பர்சன் அந்த டால்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வியாபாரம் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இவளோட அந்த நல்ல எனர்ஜியை வந்து இருக்கிற வாசி யாருமே அதை வாங்குறதுக்கே மைண்ட் வர மாட்டுது. இல்லை எங்களுக்கு இது வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து போனதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர கோவமாகி போயிடுது. கண்டிப்பாக நான் வந்து சும்மா மட்டும் விட மாட்டேன், இவன் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப டென்ஷனோடு இருக்கான். ஸோ இவன் உடனே தன்னோட சக்தி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட என்ன அதிகமான சக்தி இருக்கா, அது எல்லாத்தையும் நான் ஒன்றும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வீட்டில் அந்த குட்டி பொண்ணு அந்த டாலை வச்சு அவள் தன்னோட சக்தியெல்லாம் அது மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு கண்டிப்பாக சரியான பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே ரொம்ப வீக்காகிடுறான். வாயெல்லாம் ரத்தம் வந்துட்டு அந்த குட்டி சத்தான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. நம்ம அந்த பெண்ணாத்மா அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்லுது, எல்லாத்தையுமே நீ இப்போ வந்துட்டு சரி பண்ணிட்ட, பட் இருந்தாலுமே கொஞ்சம் நீ பார்த்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அந்த வாங்க போய் அந்த மாஸ்க் போட்ட பர்சனை மீட் பண்ணிட்டு இப்படி எல்லாமே அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு கெடுத்துட்டா அப்படின்ற சொன்னதுமே உங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது, இதுக்கப்புறம் நான் தான் என்னோட சக்தியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ அந்த ஆள் ஏவிட்டு ஏகப்பட்ட ஆத்மாக்கள் அங்கே சுற்றி அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே அந்த பொண்ணு தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அது எல்லாத்தையும் அழிச்சதுமே அங்கே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த தேவர்கள் வந்ததுமே இப்போ அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அந்த பொண்ணு இந்த உலகத்தில் இருக்க கெட்ட சக்தி எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரெஸ்ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ற சைட்டு அங்கே ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. ஸோ அந்த மாஸ்க் போட்ட பர்சன் பிறகு அங்கே நம்மளோட வீட்டு மேலே அங்கே அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுது. ஆல்ரெடி அந்த பொண்ணு சக்தியில் யூஸ் பண்ணி அங்கே அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஷீல்டு உருவாக்கியிருக்கா. அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஆள் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நீ இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுவியா, இங்கே இருக்க எல்லாத்த குட் லக்கையுமே நான் எடுத்து பேட் லக் தான் இவங்களுக்கு கொடுப்பேன், நீ வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு, நான் உன்னை வந்து ஈஸியாக தோக்கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பொண்ணு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறா. பட் அவருக்கு உண்மையிலே சக்திகள் அதிகமாக இருக்குது. அப்போங்க நம்ம டேசி உனக்காக நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அந்த பர்சன் மேலே அங்கே அட்டாக் பண்ணதுமே அவளோட சக்தி எல்லாமே முழுசாக போய் அவளோட அந்த ஆத்மாவுமே கரைஞ்சி போயிடுது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. சிஸ்டர் நீங்கள் பண்ணப்போ அந்த தியாகத்துக்கு கண்டிப்பாக நான் வந்து இவரை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஆள் மேலே அட்டாக் பண்ணி அந்த ஆளையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணி அங்கே வந்துட்டு அடைச்சிடுறான். அந்த பாட்டிலில் அந்த ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் தேவர்களையுமே கூப்பிட்டு இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த குடும்பத்து மேலே இருந்தால் எல்லா இவின் எனர்ஜியுமே போயிடுது, குடும்பமே நல்லபடியாக ஆகிடுது. ஸோ அவங்க பிரதர்ஸ் வந்துட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அங்கே வந்து நல்லபடியாக முன்னேறி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மேலேயும் பிளாக் மேஜிக் இருந்து குடும்பமே வந்துட்டு உருப்படம் இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது எல்லாமே நீங்கி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு நல்லபடியாக முன்னேறி வர்றாங்க. அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக எல்லா பிரதர்ஸுமே சேர்ந்து அங்கே ஒன்றா வந்ததுமே இந்த பிள்ளை அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சந்தோஷமாக ஓடிட்டேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.